காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதாவது கூட்டு வட்டியில எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. அசல் 18,000 வட்டி ஆண்டுக்கு 15%, 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் மொத்த தொகையை காண்கிறாங்க. சோ இந்த மாடல்ல கூட்டு வட்டியில கேட்டா சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். இதுக்கு எந்த ஒரு ஃபார்முலா எதுவுமே தேவையில்ல, ஜஸ்ட் மல்டிபிளிகேஷன் தெரிஞ்ச போது நம்ம இந்த சம் பார்த்தோன்னே குயிக்கா சால்வ் பண்ணிடலாம். கொஸ்டின்ல அசல் 18,000 வட்டி ஆண்டுக்கு 15%, காலம் 2 ஆண்டு, 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் மொத்த தொகையை காண்கிறாங்க. மொத்த தொகை அப்படிங்கிறது வட்டி பிளஸ் அசல் ரெண்டும் சேர்ந்து தான் மொத்த தொகை. சோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் இந்த அசல் எடுத்துக்கோங்க 18,000 அப்படியே ரேட் பண்ணிக்கோங்க இன்ட்டு. சோ இங்க வட்டி 15% அப்படிங்கிறாங்க. 15% எழுதுவோம், 15 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். இது அப்படியே 5ஆல கேன்சல் பண்ணா 3 வகுத்தல் 20 வரும். சோ இந்த 20 பேஸ் வேல்யூ, இந்த 20 அப்படியே டினாமினேட்டர் போட்டுக்கோங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணி 20 பிளஸ் 3 23 இன்ட்டு 23 வகுத்தல் 20 2 டைம். சோ 2 வருஷம் சொன்னதால 2 டைம். ஒருவேளை இதே கொஸ்டின்ல 3 வருஷம் சொன்னாங்களா நம்ம 3 டைம் ரைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் 00 00 அப்படியே கேன்சல் ஆயிரும். சோ 180 4ஆல கேன்சல் பண்ணா 45. 45 இன்ட்டு 23 இன்ட்டு 23 23,805 ரூபாய். அதாவது 18,000 அசலுக்கு 15 ஆண்டுக்கு 15% கூட்டு வட்டியில 2 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய மொத்த தொகை பார்த்தோம்னா 23,805 ரூபாய். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுலயே கூட்டு வட்டி மட்டும் கேட்பாங்க. வட்டி மட்டும் கேட்டாங்களா இதுல இந்த டோட்டல் அமௌண்ட்ல இந்த 18,000 மைனஸ் பண்ணிக்கிறோம். மைனஸ் பண்ணுமா 5,805 ரூபாய் வரும். வட்டி மட்டும், கூட்டு வட்டி மட்டும் கேட்டாங்களா அது டோட்டல் அமௌண்ட்ல இருந்து அசலை மைனஸ் பண்ணிக்கணும். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. அசல் 17,200 வட்டி ஆண்டுக்கு 10%, 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் மொத்த தொகை காண்கிறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.